நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூலை 25 முதல் 31 வரைக்கும் சொல்ல இருக்கிறோம். வாங்க நம்ம ராசிக்குள் போகலாம். இப்போது நாம் கும்ப ராசியை பார்க்க போகிறோம். கும்ப ராசி காலபூஷ தத்துவப்படி உங்களுக்கு 11வது ராசி. இந்த ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம். பாருங்கள், உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 2இல் இருக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இதை விட வேறு என்னங்க சிறப்பு வேணும்? இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கும். நல்ல பணவரவு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அதே நேரத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள். வீடே கலகலப்பாக அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன் என்று சொன்னால் 2ஆம் இடத்து அதிபதி 2இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அவர் 11க்கும் அதிபதி. பொருளாதாரத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காததை காட்டிலும் நல்ல பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் உங்கள் ராசிநாதனோ சனி 12இல் இருந்த போதிலும் வக்ரகதியில் இருக்கிறார். ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிப்பட்டு வராது. எதுவும் பார்த்தா இன்னும் ஒரு பின்னடைவு. ராசிநாதன் சனி பகவான் உங்களை முன்னுக்கு அழைச்சி செல்ல மாட்டார். நீங்களே தயங்கி நீங்கள் ஒரு மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 3இல் ஆட்சி பெற்றிருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடத்து அதிபதி 5க்கு போயிருக்கு. ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. 5இல் சுக்கிரன் இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் அது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 5 கூடியவன் 6இல் போய் இருந்தாலும் சூரியனும் 7 கூடிய சூரியன் 6க்கு வந்துட்டார். குரு பார்வையில் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். அவங்க பேசுறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் பேசுறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க, எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளியூர் போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். அதற்கு வழிவகை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுகஸ்தானமும் நல்லா இருக்குது, தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எந்த அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக பணவரவு பொருள் வரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம்.
9ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருப்பார்கள். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அமக்கலமான ஒரு வாரம். நல்ல தொழிலில் முதலீடு போட்டு நல்லா அற்புதமாக உழைப்பீங்க. நல்ல லாபத்தை பெறுவீர்கள். அதே நேரத்தில் அரசு உத்தியோகமோ தனியார் துறையிலையோ வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எந்த இடத்துக்கு விருப்பமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பத்தை நடக்கும். ப்ரமோஷன் பேனலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக நடந்தேறும். 11ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல். 2வது திருமணம் நடந்தேறும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு. மற்றபடி 2ஆம் இடத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு சுப செலவும் அசுப செலவும் கலந்தே இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மற்றபடி இந்த வாரம் நல்ல அமக்கலமான வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.